ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த வாரத்தில் இது வந்து 2வது எபிசோடாக நான் போடுறேன். காரணம் என்னென்னா, நேற்று வந்து ஓடிடியில் ஒரு படம் பார்த்தேன். வாலா 2. வாலா 1 வந்து வாலா அந்த படம் பேர். அந்த படம் வந்து ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ் அந்த மாதிரி ஒரு கதையில் இருந்தது. அது நல்லாயிருக்கும், அந்த படம் நல்லாயிருக்கும். ஆனால் வாலா 2 வந்து ஒரு மாதிரி செம்மையான ஒரு படம். அந்த படம் பார்த்து நான் சிரித்தேன். அந்த படம் பார்த்து நான் அழுதேன். இதை சொல்கிறதுல கூச்சமே இல்லை. ஏன்னா ஒரு ஆர்ட் வந்து உங்களை அதை பண்ண வைக்கும். அண்ட் ஒரு ஒரு நல்ல சினிமா வந்து உங்களுக்கு அதை பண்ண வைக்கணும். ஸோ ஒத்தையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தரன்னு அழுகெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு அந்த படத்தில் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து மொத்த படமுமே நல்லாயிருக்கும். அதில் ஒரு எபிசோட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எபிசோடு இன்டர்வலுக்கு முன்னாடி வரும். அந்த எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எபிசோடை வந்து அவங்க சொன்ன விதம், அந்த ப்ரெசன்டேஷன், அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த எடிட்டு கட்டு இருக்கு இல்லையா, அந்த 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 மொத்த கான்வர்சேஷனையும் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், ஆசமேட்டிக். அந்த ப்ரெசென்ட் பண்ண விதம், அப்புறம் அவங்க சொன்ன அந்த விஷயம், இந்த விஷயம் ஒரு மாதிரி நம்ம தமிழ் படங்களில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சது, பாலுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது நீங்கள் வாங்கின பட்டமான்றது, அப்புறம் நான் கரையேறி வந்துட்டேன், நீங்கள் எப்போ கரையேறி வருவீங்க. இது ரொம்ப ஃபேமஸான டைலாக், அதனால தான் நான் இந்த டைலாக் சொல்கிறேன். அந்த மாதிரி மலையாள சினிமா வந்து நிறையா அப்படி போகிற போக்கில் தொட்டுட்டு போகிற விஷயங்கள், ரொம்ப டீப்பான விஷயங்களை அப்படி லைட்டாக தொட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் நான் இப்போ அந்த சின்ன எபிசோடோட அந்த கதையை சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருச்சு, நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்னென்னா, 4 சின்ன பசங்க தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ட்ரக்குக்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு அது கொடுக்கப்படுது. அது கொடுக்கப்படும் போது அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள், இந்த ட்ரக் அவங்க எடுக்கக்கூடிய அந்த டைம், அதில் அவங்களுக்கு வந்து ஃபியூரியஸான வயலன்ஸ் வெளியில் வந்துடுது. ஒரு சார் அடிச்சிடுறாங்க, இன்னொரு பையனே அடிச்சிடுறாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு இஷ்யூ சீரியஸ் ஆகிடுது. போலீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. போலீஸ் இதை விசாரிக்கிற விதமும், அந்த இடத்துல அல்ஃபோன்ஸ் புத்திரனை போலீஸாக வச்ச விதமும் பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த அல்ஃபோன்ஸ் புத்திரன் அதை விசாரிக்கிறது, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அடிப்பட்ட வாத்தியாரை விசாரிக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் விசாரிக்கிறது, அப்புறமா இந்த பசங்களை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறது, ஃபைனலி பாத்ரூமுக்கு போகிறது, ஸ்கூலோட பாத்ரூமுக்கு போகிறது. அங்கே போய் நாஸ்டாலஜியா அப்படின்னு அவர் சொல்லுவார், எது ஸ்கூல் பாத்ரூமில் நின்றுட்டு அந்த ஸ்மெல்லை வந்து எடுத்துட்டு, ஓல்டு ஸ்கூல் ஸ்மெல், அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னது மறந்துருச்சு எனக்கு. அந்த பாத்ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அப்புறம் அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு ஹாலில் நடக்குது. அந்த பசங்க முதல்ல இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணுறாங்க. டீச்சர்ஸோட ஆஸ்பெக்ட்ஸு, பேரண்ட்ஸோட ஆஸ்பெக்ட்ஸு, அப்புறமா வந்து அடிபட்ட அந்த சாரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் இந்த போலீஸ்காரர் ஃபைனலாக இவர் சொல்கிறது, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த கதையை ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுனே தெரியலை. அது எங்கேயாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நம்மக்கிட்ட பாட்காஸ்ட் இருக்கே, ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு ஷேர் பண்ணேன். அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பசங்கிட்ட வந்து இவர் வந்து கேட்பார், நீ எங்கே விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வீட்டில் வந்து அந்த பசங்களோட ஃபுட்பால் அவங்க அப்பா வந்து உடச்சிருப்பார், கிழிச்சிருப்பார். அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்த காரணத்தினால, அதனால் அவங்களால வீட்டில் விளையாட முடியாது. வெளியில் விளையாடுறதுக்கு போக வேண்டியதானு சொன்னப்போ, அந்த பப்ளிக் கிரவுண்ட்ஸில் வந்து அதை வந்து இந்த கட்சிக்காரங்க அப்புறம் மற்றவங்களாம் எப்படி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்கன்றதை காட்டுவாங்க. சரி, ஒன்றும் இல்லைனா நீ ஸ்கூலுக்காவது போய் விளையாட வேண்டியதானடா அப்படின்னா, கரெக்டாக அந்த ஸ்கூல் கிரவுண்டில் ஃபுல்லாக பஸ்ஸஸாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்கூல் பஸ்ஸு இது என்ன பஸ் ஸ்டாண்டில் நீ பஸ்ஸெல்லாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறதுக்குன்ற மாதிரி அங்கே கேட்பாங்க. அதே டைமில் இந்த ஸ்டாஃப் வந்து இன்னொரு ஸ்டாஃபை பற்றி சொல்லுவார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பசங்களை வந்து கிரவுண்டில் விளையாடவே விட முடியாது, எப்போ பார்த்தாலும் கம்பு எடுத்துகிட்டு பசங்களை துரத்துறதே வேலையாக வச்சுருப்பார், அவரோட சுபாவமே அதுதான் அப்படிங்கிறது. அப்புறமா இன்னொரு இடத்துல அந்த ட்ரக்கை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவனுக்கு ட்ரக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு, அவன் எடுத்துக்கிட்டான். நாளைக்கு அவனுக்கு காசுக்காக வீட்டில் களவாடுவான், வீட்டில் இல்லைன்னா வெளியில் இருக்கவங்கள அடிப்பான், கொத்துவான், கொல்லுவான், அப்புறமா அது இங்கே வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த பசங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும், இதில் கிடைக்கிற ஹை வந்து உன்னைய டெம்பரரி ஹை, அது மேலே போகும்போதே கீழே வந்துடும், இது உன்னோட நரம்பு மூளையிலேருந்து உன்னோட ரீப்ரொடக்ஷன், அதை வந்து அவர் மலையாளத்தில் சொல்லும்போது
நல்லா சொல்லியிருந்தாரு. அப்புறம் நீ கையில தான் புடிச்சுக்கிட்டு திரியணும். வேற எதுக்குமே அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த அனுபவத்திலருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டயலாக்க அதுல இருக்கிற ஒரு பையன் அவனோட தம்பிக்கும் கடைசியில சொல்லுவான். இதுல வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன் யூஸ் பண்ணது அவரு நடுவுல கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில வந்து போயிட்டு அவர் இப்ப திருப்பி வந்தது. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா இந்த பசங்க சாதாரண ஒரு ஸ்கூலுக்கு போற பசங்க எப்படி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறாங்க? பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, "இது நான் வீட்ல வச்சு அவன் உபயோகப்படுத்தி பார்த்ததே இல்லன்னு." ஸ்கூல் சொல்லும், "ஸ்கூல்லயும் நான் உபயோகப்படுத்தி நான் பார்த்ததே இல்லன்னு" சொல்லி. அப்ப எங்க உபயோகப்படுத்துறாங்கன்றப்போ, அங்க ஒரு ட்ரக் செல்லர காட்டுவாங்க. அவன் பார்க்கறதுக்கு டிப் டாப்பா நல்லா இருப்பான். அப்ப அந்த பிரின்சிபல் கேட்கும், "நீயும் இங்க தானே படிச்ச? உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே" அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்லுவாரு, "இப்படி பார்க்குறவங்க எல்லாரும் ட்ரக்ஸ் போடுறவங்கலாம் ஹுடி போட்டுட்டு, தலையில ஏதாவது கர்ச்சீஃப் மாதிரி கட்டிட்டு, ட்ரக் இருக்கு வேணுமான்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாப்பிள மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது பொண்ணு பார்க்கறதுக்கு போற மாதிரி தான் இருப்பாங்க. அது நமக்கு சொல்ல முடியாது" அப்படின்ற மாதிரி அந்த சொல்ற அந்த விஷயம் ஆகட்டும். அப்புறமா ஸ்கூலுங்கிறது அந்த பசங்களோட பர்சனல் எபிலிட்டீஸ என்ஹான்ஸ் பண்றதுக்கும், அவங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குமான இடமா இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களான்னோனே, அந்த பிரின்சிபல் வேகமா சொல்லும், "நான் பண்றோமே நாங்க. அதெல்லாம் இல்லன்னுலாம் சொல்லாதீங்க. நாங்க டெய்லி 2 வேள பிரேயர் பண்றோம்" அப்படின்னு சொன்னோனே, இவர் பெஸ்ட் அப்படிம்பாரு. உடனே இம்மீடியட்டா டக்குன்னு ஒரு சார் இருந்துச்சு, ஒரு மதத்தோட பிரேயர் மட்டும் கிடையாது. நாங்க 3 மதத்தோட பிரேயரையும் நாங்க சொல்லுவோன்றப்ப அவர் சொல்லுவாரு, "ஸ்கூலுக்குள்ள பக்திய கொண்டு வரக்கூடாது. அதுக்குன்னு வேற இடம் இருக்கு. வேற ஆளுங்க இருக்காங்க. அவன் அங்க போய் கத்துக்குவான். ஸ்கூல்ல நான் சொன்ன மாரி இந்த பர்சனல் எபிலிட்டீஸ், டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் இதுதான் நடக்கணும்" அப்படின்னு சொல்லுவாரு. அது அந்த மலையாளத்துல அந்த ஸ்லாங்ல சொல்லும்போது, அவங்க அத டெலிவரி பண்ணியிருக்க விதம் இருக்கு இல்லையா? செம்மையா இருக்கும். அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து இதெல்லாம் ஒரு 9ஆம் கிளாஸ் பிள்ளை தியேட்டருக்கு போனதுக்கு தான் காரணங்கும்போது, டக்குனு அந்த பேரண்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஸ்கூல் பிள்ளைங்கன்றது தப்பு பண்ணக்கூடியது தான். ஆனா அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லணும். நீங்க இந்த மாதிரி கண்ட பட்டத்த அந்த பசங்களுக்கு கட்டி, அது சூசைட் வரைக்கும் போய் நிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஏன்னா, அது நடந்திருக்கும் முந்தின சீன்ல. பட் அத சொல்லுவாரு. அப்ப டக்குன்னு வந்து இவர் கேட்பாரு, "பிரேமத்துல எந்த குழப்பம்?" "இல்ல பிரேமத்துல எந்த குழப்பமும் இல்ல. பிரேமத்து சேஷம் ஆயது குழப்பம்" அப்படின்னு டீச்சர் சொல்லும்போது, "பிரேமத்துக்கு சேஷம் எந்த குழப்பம்?" அப்படிம்பாரு. இது வந்து ஒரு நாஸ்டால்ஜியா. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ். பிரேமத்தோட ரெஃபரன்ஸ். ஏன்னா பேசுறது அல்ஃபோன்ஸ் புத்திரன். இதெல்லாம் வந்து அந்த நான் கரெக்ட்டா அந்த ஃப்ளோல சொல்றேனான்னு தெரியல. பட் கண்டிப்பா நீங்க அந்த படம் பாருங்க. செம்மையா இருக்கும். நிஜமாவே செம்மையா இருக்கும். அப்புறம் ஃபைனலா வந்து இனிமே இந்த மாரி நடக்காதுன்றப்போ, இவ்வளோ நேரமா அத அந்த ஸ்கூல்ல வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் சொல்லுவாரு, "இனிமே இந்த மாரி ஒரு பிரச்சனை இந்த ஸ்கூல்ல வந்துச்சுன்னா, பியூன்ல இருந்து பிரின்சிபால் வரைக்கும் டிவைஎஸ்பி ஆஃபீஸ்ல வந்து நிக்க வேண்டியிருக்கும்" அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நடுவுலயே வந்து இந்த இந்த பாத்ரூம் போனார்ல, இந்த பாத்ரூம் போய் எல்லாத்தையும் படிச்சார்ல, ஸோ அதுல வந்து இந்த டீச்சர்ஸோட நேம்ஸ் எல்லாம் அங்க எழுதியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸும் பேசும்போது கரெக்ட்டா அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி உங்க பேர் அங்க இருந்ததுன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்னே ஒவ்வொரு டீச்சரையுமே அந்த பாத்ரூம் கொண்டு போய் காட்டுவாரு. இதெல்லாம் கட் பண்ணி அழகா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. அந்த டயலாக்ஸும் சரி, அந்த அவங்க பிரசன்ட் பண்ண விதமும் சரி, அவங்க சொல்ல வந்த விஷயமும் சரி, ரொம்ப கிளீனா அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சுருக்குன்னு வந்து குத்திருப்பாங்க. அந்த படம் பூராவே. நம்ம ஒரு ஒரு இதுக்கு அடுத்து இதானே வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது அங்க வராது. நமக்கே இருந்து அந்த பொண்ணு குதிச்சிடக்கூடாதுன்னு இருக்கும். நல்ல வேளை அந்த பொண்ணு குதிக்காது. அப்புறமா இந்த பசங்களுக்கு அந்த 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 ட்ரக்கோட ஒரு நாள் அந்த பசங்க அந்த மாரி தப்பு பண்ணதுக்கு, அந்த ஊர் பூரா அவங்கள அப்பப்போ இது பண்றது, அத அத ஒட்டி நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அப்புறம் அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 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 சின்ன சாங்ல ஒரு லீப்ல வந்து வரும். ஒரு அப்பா வந்து வெடி வைக்க போயி, அந்த வெடிக்கு பயந்து அவர் கீழ விழுந்துருவாரு. அது வந்து ரொம்ப வைரலா அது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. எல்லாருமே அத பார்த்து சிரிச்சாங்க. கடைசில அந்த பையன் தான் வந்து அந்த அப்பாவ புடிச்சுட்டு அழுவான். "அப்பா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல" அப்படின்ற மாரி அழுவான். அது வந்து ஆக்சுவலா அந்த அந்த ரியலான அப்பாவ வந்து போய் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு சேனல், ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல நெனைக்கிறேன். அத நான் இப்ப தான் ரீல் பார்த்தேன். அந்த டைம்ல அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து கவுன்சிலிங்லாம் கூட்டு போனாராம். ஸோ அந்த இன்டர்வியூ எடுக்கிற பையன் வந்து, "இதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன்" அப்படின்றாப்படி. அது வந்து ரொம்ப ஜோவியலான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா அது அது அப்படி கிடையாது. அந்த அப்பா வந்து வெடிக்கு பயந்து கீழ விழுந்துருவாரு. ரியலாவே விழுந்துருவாரு. அவருக்கு கொஞ்சம் அடி கூட பட்டுரும். அப்புறம் அந்த பையன் போய் அழுவான். அந்த சீன அப்படியே இங்க வந்து ரீகிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்க விதமாகட்டும், செம்மையா இருக்கும். அப்புறம் அப்படியே இந்த படத்த பார்த்து அழுதுட்டு, அப்புறம் என் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்களுக்கும் நான் வந்து நைட்டு உட்காந்து அத போட்டு காட்டுனேன். அப்புறம் மத்தியானம் வந்து நம்ம கருப்பு படத்துக்கு போயிருந்தேன். அந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ்ல தூங்கிட்டேன். அப்புறம் கிளைமேக்ஸ்ல எந்திரிச்சேன். படம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். இன்னொரு எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர் காரன். பாய் பாய்.